சந்திக்கக்கூடிய நோக்கம் தீனுடைய ஒரு அடிப்படையில் வந்து சந்திக்கும். தீனுடைய பேச்சை எந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தில் அதனுடைய மகத்துவம் வரும்னு சொல்கிறாங்க. துனியாவுடைய விஷயத்தை எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு துனியாவுடைய விஷயங்கள் வரும். இப்போ மாணவர் இருக்கார், படிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறோன்னு சொன்னால், அந்த லாங் டைம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பள்ளியில் போய் அவங்களுக்கு அந்த கோச்சிங் கொடுத்தா தான் அந்த பள்ளி படிப்பை வந்து நல்ல முறையில் படித்து அவங்க தேர்ச்சி பெற முடியும். இப்போ நம்ம வீட்டிலே பிள்ளைங்களை வச்சுக்கிட்டோம், ஆனால் நம்ம சொல்லி கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆனால் வந்து அந்த கோச்சிங் வராது. அந்த ஒரு இது தான். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் படிக்கலாம், குரான் படிக்கலாம், ஹதீஸ் படிக்கலாம், நம்ம தொழுலாம், பயான் கேட்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் போய் நம்ம கற்றுக்கிறது இருக்குது பாருங்க, அது வந்து தனி ஒரு சிறப்பு அதில் அல்லாஹ் வச்சுருக்கலாம். அந்த தீனுடைய விஷயங்களை கேட்க சொல்கிறான் அல்லாஹ். எப்படி கேட்க சொல்கிறான்னு சொன்னால், எதுக்காக கேட்க சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ பூமி வறண்டு போயிருக்குது, அப்போ மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே என்னங்க ஆகுது, அப்படியே செழிப்பாயிடுது. அதே மாதிரி தீனுடைய பேச்சுக்களை நம்ம காதால் கேட்குறோம், வாயால் பேசுகிறோம், சிந்திக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம காதால் கேட்க கேட்க உள்ளத்தில் போய் இறங்கி உள்ளத்தில் எல்லாம் ஈமானுடைய செழிப்பை கொடுக்குறான்னு சொல்லப்படுது. ஈமானில் ஒரு சக்தி வருது. வறண்டு போயிருக்கும், ஆனால் அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்து அந்த ஈமானுடைய செழிப்பை உண்டாக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னால், பூரா உலகத்துலேயும் தீனுடைய ஒரு மறுமலர்ச்சியாக அல்லாஹ் உண்டாக்கும். சஹாபாக்கள் கிட்ட ரசூல் சாசம் உழைப்பு செஞ்சது அதுதான். அல்லாஹை பற்றி பேசினாங்க, அல்லாவை கொண்டு தான் ஆகும், அல்லாவை கொண்டு தான் ஆகும், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். அதை தான் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அது சொல்ல 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 என்ன ஆயிடுச்சு சொன்னால், அவங்கள்ட்ட ஈமான் உறுதி ஆயிடுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்க, நீங்கள் வெற்றி அடைவீங்க. சஹாபாக்கள் நம்பினாங்க, ஈமான் கொண்டாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குனா, தொழுகை, நோன்பு, ஜகாத் எல்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. என்னாச்சு, கடைசியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பின்னாடி மிகப்பெரிய வெற்றி. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம தொழுதுன்ட்டு சொன்னால் நம்மளுக்கு நஷ்டம் வந்துடும், தீன்படி நடந்தால் நம்மளுக்கு நஷ்டம் வந்துடும்னு நினைக்கிறோம். அல்லா அப்படி நஷ்டப்படுத்த விடமாட்டான். அவங்க அதுக்கு தான் நம்மளுக்கு முன்மாதிரியாக அவங்கள வச்சுருக்காங்களா. நமக்கு முன்மாதிரியாக பாருங்கள், சஹாபாக்கள் என்னுடைய வழியை பின்பற்றினாங்க, அவங்கள நான் ஒருபோதும் கைவிடலை. அதுக்காக நம்ம வந்து ஒரு இடத்துலையும் போய் நம்ம உழைப்பு செய்கிறோம். ஏன்னா துனியாவுடைய வாழ்க்கையை நம்ம கழிக்கணும், நம்ம அதில் வெற்றி அடையணும். எல்லா மக்களும் நினைக்கிறது அதுதான், வெற்றி அடையணும்னு. யாராவது நம்ம கஷ்டப்படணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம், வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் அதான் விரும்புகிறான், இந்த மனிதன் வெற்றி அடையணும். என்ன வெற்றி? நிரந்தரமான வெற்றி. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வந்து இந்த மனிதன் அந்த பாக்கியத்தை அடைஞ்சு மௌத்தே இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இவன் நிரந்தரமாக இருக்கணும். இதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், நான் அந்த உலகத்தை படைத்தது இந்த மனுஷனுக்காக, இந்த மனுஷனை படைத்தது என்னை வணங்குவதற்காக. அப்போது இந்த மனிதனுக்காக அல்லாஹ் உலகத்தை படைச்சிட்டான். அப்புறம் இந்த உலகத்தை நம்ம வந்து எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கானோ அப்படி அனுபவிச்சிட்டோன்னு சொன்னால் அது வணக்கமாயிடும், இபாதத்தாயிடும். இபாதத் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த மனிதன் அந்த வாழ்க்கையை, அந்த உலகத்தை இபாதத்தில் கழிச்ச கணக்கில் வந்துடும். இப்போ ரெண்டும் சரியாக வந்துருச்சிங்களா? உலகத்தை படித்தது மனிதனுக்காக, மனிதனை படித்தது அல்லாஹ்வுக்காக. இப்போ இந்த மனிதன் வந்து தொழில் செய்கிறான், வியாபாரம் செய்கிறான், எல்லாமே செய்கிறான், தீன்படி செய்கிறான். என்னாச்சு? எல்லாமே இபாதத் ஆயிடுச்சு. தூங்குறான், தூங்கக்கூடிய நேரத்தில் சுன்னத்தான முறையில் தூங்குறாங்க, அப்போ என்ன ஆகுது? அதுவும் இபாதத் ஆயிடுச்சு. சாப்பிடும்போது சுன்னத்தான முறையில் சாப்பிட்றோம், அதுவும் இபாதத் ஆயிடுச்சு. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம நியத் பண்ணிக்கிறது தான். மனைவி மக்களோட இருங்க, எல்லாமே நீங்கள் வந்து செய்யுங்க, வீடு வாசல் கட்டி எல்லாம் சந்தோஷமாக இருங்க, அல்லாஹ் எந்த தடையும் செய்யலை. நியத் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். நியத்து வந்து அல்லாஹ் நான் உனக்காக செய்கிறேன், உனக்காக செய்கிறேன், எது செஞ்சாலும் அல்லாஹ்க்காக நியத் பண்ணிக்கிறது. இதைத்தான் எல்லாம் வந்து விரும்புகிறான், வேறு ஒன்றும் கிடையாது. பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய நேரத்தில் பள்ளியாசில் போய் தொழுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் போய் தீனுடைய விஷயங்களை போய் கேட்குறது, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கெஸ்ட்டுடைய அமல் நடக்குது வாரம், அதில் போய் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கலந்துக்கிறது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம ரொம்ப கொஞ்சம் நேரம். அவன் மர்க்கஸ் வாரம் நடக்குது, வேலைக்கிழமை சபுசாரி நைட்டு தங்குறாங்க, அதில் போய் கலந்து கொள்வது, காலையில் தாலீம் படிக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. நம்ம அதில் கலந்துக்கிட்டோன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், நம்ம உள்ளத்தில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து செழிப்பாகலாம். ஈமானுடைய விஷயத்தில் எப்படி வறண்டு போன பூமி ஈமான் இருக்குது, அதை வளர்ச்சி அடைச்சிடலாம். அப்போ என்ன ஒன்று வளர்ச்சி அடைஞ்சிட்டோன்னு சொன்னால்
நம்மளுக்கு தொழுகிறதுக்கு எல்லாம் சக்தி கொடுப்பான். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், சக்தி இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். அந்த உடம்புல எல்லாம் சக்தியை கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், வேலைக்கு போகிறதுக்கு முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், சோர்ந்து போயிடும். அது மாதிரி ஈமானுடைய சக்தி இருந்தால் தான் அங்கே பாங்க சத்தம் கேட்டால் நம்மளை வந்து இழுத்துட்டு போவோம் அந்த இன்ஜின். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், ரொம்ப பலகீனமாயிடும், போக முடியாது. போகணுன்னு இருக்கும், வண்டி இழுக்காது. போகணுன்னு இருக்கும், வண்டி இழுக்காது. அப்போ சக்தி வேணும், பவர் வேணும். அந்த பவர் தான் ஈமானுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் தீனுடைய பேச்சை கேட்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. தீனுடைய பேச்சு இந்த மாதிரி பள்ளிவாசலில் நடக்குது, அதில் கலந்து கொள்ளணும். நம்ம வந்து 3 நாள் ஜமாத் முடிஞ்சால் போகணும். அந்த மாதிரி சின்ன சின்ன அமல்கள், ரொம்ப முடியாட்டலும் குறைஞ்சப்பாக இந்த மாதிரி கஷ்டோடைய அமல்களில் மர்க்கஸுடைய ப்ரோக்ராம், மர்க்கஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்குது. அதுங்களா ஒருத்தர் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. எங்கள் இடத்துலலாம் வந்து எப்படின்னா 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்லேருந்துலாம் வரக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. இது நைட்டு தங்குறதா இருந்தால் கூட ஒரு நாள் அல்லாவோட பாதையில் தங்குனீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதில் சுபுக்கு அப்புறம் ஒரு பயன் இருக்குது, முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்துடலாம். கொஞ்சம் இது ரொம்ப சுலபமான அமல்கள் தான். அப்போ வீட்டில் தாலீம் படிக்க சொல்கிறாங்க, பள்ளியில் தாலீமில் இருந்து விஷயங்களை கலந்து கொள்ளணும். இதை பற்றி விளக்கமான பேச்சு இன்ஷால்லா இஷாக்கு அப்புறம் இருக்குது. இன்ஷால்லா வந்து கலந்து கொள்ளுங்க. நோக்கம் என்னென்னா தீனுடைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடணும். நீங்கள் அனுபவத்தில் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. உங்கள் வயசில் வந்து உலகத்தை நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய மக்களை பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க. யார் யாரோட குணம் எப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி ஜமாத்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் நிறைய புத்திமதிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டுப்போம். இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா அதான் குர்ஆனில் சொல்கிறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் தீனை பற்றி பேசுங்கன்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், தீனை பற்றி பேச 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 என்னன்னா தீனுடைய ஒரு வளர்ச்சி வரும். துனியாவை பற்றி பேச பேச என்ன ஆகும்னா துனியாவுடைய வளர்ச்சி வரும். இன்றைக்கி நம்ம டீ கடையில் உட்காந்தா கூட என்ன பேசுகிறோன்னு சொன்னால் துனியாவை பற்றி தான் பேசுகிறோம். வீட்டில் உட்காந்து பேசுகிறோன்னு சொன்னால் என்ன பேசுகிறோம், துனியாவை பற்றி தான் பேசுகிறோம். பிள்ளைகிட்ட பேசுனா துனியாவை பற்றி, மனைவி மக்கள்கிட்ட துனியாவை பற்றி, நண்பர்கள்ட்ட துனியாவை பற்றி, சொந்தக்காரங்கள்ட்ட துனியாவை பற்றி, யார்கிட்ட பார்த்தாலும் துனியாவை பற்றி. தீனை பற்றி நாம் பேசினாலும் அவங்க கேட்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. பாய் கொஞ்சம் இருக்கேன் பாய், நான் வேறு வேலையாக இருக்க வந்தேன், போயிட்டு வந்துடுறேன்னு போயிடுவாங்க. இப்போ தீனை பற்றி பேசுறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா கூட இன்றைக்கி வரமாட்டேங்கிறாங்க. பாய் கொஞ்சம் நேரம் தீனை பற்றி பேசுங்க பையனா, இல்லைங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னா. சரி தீனை பற்றி கேட்கறதுக்காக வாங்கன்னா இல்லை இல்லை வேலை இருக்குதுங்க. ஆனால் துனியாவை பற்றி நம்ம வந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி அது சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போது நம்மளுக்கு எப்படி தீனுடைய வளர்ச்சி வரும், வேறு தீனை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ தீனை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஜமாத்து வருது, அதில் வந்து கலந்து கொள்ளணும். அருமையான பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நீங்களாம் பெரியவங்க, நீங்களாம் வந்து இளைஞர்களெல்லாம் அழைச்சிட்டு வரணும், குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு வரணும். வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அனுப்பணும், நீங்களும் வரணும். அல்ஹம்துலில்லாஹ்னு இது மர்க்கஸ் ப்ரோக்ராம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் வேலைக்கிழமை நடக்குது. நைட்டு ஒரு நாள் அங்கே தங்குங்க, வாரம் பெரியவங்க நீங்களாம் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இஷாக்கு அப்புறம் பயான் இருக்குது, ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10-20 நிமிஷம் தான். வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அனுபவம்லாம் வந்து நீங்கள் உட்காந்தாலே எங்களுக்கு அந்த பேச்சு கொஞ்சம் வந்துடும். அனுபவசாலியை பார்த்த உடனே வந்துடும். உங்களுடைய முகத்தில் அந்த இது தெரியுது, நூறானியத்து தெரியுது. சாத்தி அப்படின்னு சொன்னாலே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் படிப்பில் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் காலையிலேயே எழுந்திருவாங்க, தகஜத்துக்கெலாம் எழுந்துச்சு என்ன செய்கிறாங்க, தொழுதுட்டு உட்காந்து படிப்பாங்க. மறுபடியும் ஃபஜருக்கு தொழுதுட்டு காலையில் நம்ம உட்காந்துட்டு படிப்பாங்க. நம்ம சாத்திகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே நம்பர் 1 தான். அது அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்து இந்த அல்லாஹ் வச்சுருக்கிறான். நல்ல நிறைய விஷயங்கள், நிறைய விஞ்ஞானிகள், நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்போ இந்த ஐடி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து தீனுடைய தாய்கள் நிறைய பேர் இப்போ வந்து ஈடுபட்டு நல்ல பெரிய அளவில் ஆகிட்டாங்க. இது வந்து அவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியில் போயும் தீனுடைய அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக தொழக்கூடிய மக்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. தீன்படி வாழக்கூடியவங்க, சுண்ணத்தான முறையில் தாடி தொப்பியெல்லாம் வச்சு ஜிப்பாலாம் போட்டு வேலை செய்யக்கூடிய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. எல்லா துறையிலையும் நம்ம எந்த படிச்சுட்டு அந்த துறை தான் போகணுன்னு இல்லை. அல்லாஹ் தஆலா வேலை இப்போ வேறு கம்பெனியில் எதில் வேணாலும் கொடுக்கலாம். நம்மளுக்கு அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். எந்த துறைக்கு போனாலும் நம்ம என்ன செய்கிறது, சிறப்பாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மைண்டை. நம்ம என்ன பண்ணுவோம், தொழுகிற நேரம் இந்த மாதிரி பயான்லாம் ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால்
அதுக்கு முன்னாடியே படிச்சிடணும். இல்லைனா போயிட்டு வந்துட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. ஒரு ஃபோன் என்ன ஆகும்னா ஹேங் ஆகும், ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், ஒரு லோடையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும், நல்லா வேலை செய்யும். ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆனோடனே ஃப்ரெஷ்ஷாகிடும். அதுமாதிரி நம்ம படிக்கும்போது மைண்டு வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, மண்டையில் ஏறாது. அது ரீஃப்ரெஷ் பண்ணணும். அந்த ரீஃப்ரெஷ் பண்ணுறது என்ன பண்ணணும்னா நம்ம அந்த நேரம் என்ன பண்ணணும், பள்ளிக்கு வந்துடணும். தொழுதுருவாங்க, மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு வேலை செய்வாங்க, ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்வாங்க. அவங்க கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன மீனுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக அதில் இருக்காது. ஏன்னா இது அல்லாவுடைய சுக்குன்னு இறங்குது, அல்லாவுடைய நிம்மதி இறங்குது. சரியா? சில இஷாக்கு அப்புறம் மாதிரி பயன் இருக்குது. வந்து ஃப்ரெஷ் பண்ணிடுங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உட்காந்து படிங்க. எல்லாம் வந்து நல்ல உதவி செய்வாங்க. சார் தீனுடைய ஒரு அடிப்படையில் வந்திருக்கிறோம். பக்கத்துலேயே பள்ளி அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து வெளி உலகம் வந்து பல மாதிரி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தீனுடைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அல்லாஹ் அதில் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான். தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் தான் கொடுக்குறான். மாற்றார்களுக்கு பாதுகாக்கிறது அல்லாஹ் தான், வேறு யாரும் இல்லை. எல்லா மனிதனுக்குமே பாதுகாப்பு வந்து அல்லாஹ் தான் கொடுக்குறான். ஆனால் இந்த உலகத்துக்கு அப்புறம் வெற்றின்றது யாருக்கு கொடுக்குறான்னா முஸ்லீமுக்கு தான் கொடுக்குறான். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் நல்லதோ அதை கொடுக்குறது அல்லாஹ் இஸ்லாத்தில் வச்சுருக்கிறான். யார் அந்த இஸ்லாத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை வச்சுருக்கிறான், வெற்றி வச்சுருக்கிறான். அல்லாஹ்வை நம்பாமல் அவங்க மன இச்சப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி கிடையாது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் போதை வஸ்துகள் இருக்குது, அது ஹராம் அல்லாஹ் சொல்லிட்டான். மது கஞ்சா அதெல்லாம் ஹராம். இப்போ நல்லா தெரியுது ஹராம்னு சொல்லிட்டு அது முஸ்லீம் செய்ய மாட்டாங்க. அந்த குர்ஆனுடைய விஷயங்களை யார் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அவனுக்கு வெற்றி கிடைக்குது. இல்லைன்னா அவன் என்ன செய்கிறான், வழிகட்டு போகிறான். சாதாரண விஷயம். இப்போ கோழி இருக்குது, கோழி அறுத்து சாப்பிட்றோம், நம்ம ஹலால் பண்ணி சாப்பிட்றோம். ஏன் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் வெளியே போயிருக்கு. இல்லைன்னு சொன்னால் ஏதாவது கோழிக்கு நோய் இருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த மனிதனுக்கு பாதிக்கும். மனிதன் எப்படி வந்து சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிட்டா அந்த மனிதனுக்கு நல்லது, எதை சாப்பிட்டா அந்த மனிதனுக்கு தீங்கு, எல்லாமே எல்லாம் சொல்கிறான். அதாங்க சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. என்னாச்சு, பூரா உலகமும் அவங்க கையில் வந்துச்சு. பூரா உலகத்துக்கு ஆட்சியாளராக எல்லாம் நியமித்தான். தீனுடைய வேலை, தாவத்துடைய வேலை, நம்ம தீன்படி நடக்கணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கொட்டி கொடுப்பான். நம்ம வந்து அதை விட்டு வெளியிடக்கூடாது, உலக ஆசையில் மூழ்கிடக்கூடாது. உலக ஆசையில் மூழ்காமல் தீன்படி நடக்கணும். இதை பற்றி விஷாலாக இருக்குது. சில வாங்க கூட வாங்கினேன். ராமஸ்லேல சே நம்ம முதின் வளாலி சே நம்ம முதின் பார்க்க சில அலிஸ்லாம் யாத சமதலத்தில் மேலதுடன் மேலதுடன் ஆஹ் எல்லா எங்களது பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தொல் போய் அல்லா, எல்லா பரிபூர்ணமான இம்மானை தந்தொல் போய் அல்லா, எல்லாம் எங்களுக்கும் எங்களது குடும்பத்தார்களுக்கும் எங்களது சந்ததிகளுக்கும் எல்லா நேரான வழியை தந்தொல் போய் அல்லா, உன்னுடைய திருப்பூர்த்தத்தை தந்தொல் போய் அல்லா, யாரெல்லாம் யாரை சந்திக்கிறோமோ அவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுல்லா, எல்லா எங்களுக்கும் அவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுல்லா, அல்லா எங்களை அனைவர்களுடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளுக்கும் ஹிதாயத்தை கொடுல்லா, எல்லா சொர்க்கத்தை தந்தொல் போய் அல்லா, நரகத்தை விட்டு பாதுகாப்பு அல்லா, எல்லாம் எங்களது ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைத்தொல் போய் அல்லா, இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை உனக்கு பிடிச்சமான முறையில் செய்ய கிருபை செய்யலாம், இல்லை நேரான வழியில் சில கிருபை செய்யலாம். யாரெல்லாம் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளான அவர்களுடைய வழியை விட்டும் வழி தவறியவர்களுடைய வழியை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றி வைத்துவாங்களா. ஆமீன் ஆமீன். அல்லா மஸ்ஸல்லி அலா ஹைரில் ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ்.